சாமிஜி சொல்றாங்க, உன் பலத்தால நீ மத்தவங்கள ஜெயிக்க வச்சது போதும், நீயே களத்துல தயாராகு. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் மாதிரி தான் உனக்கு கிடைக்க போற பதவிக்கு உன்னை வழி நடத்த போறேன். மக்களை சந்திக்க தயாராகணும். இப்ப இருக்க சிவபதி போதாது, இனி புது அவதாரம் எடுக்கணும். தவிர எல்லாரும் ஒதுங்கிருங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது, நான் சரியா தானே இருக்கேன். முடியும், என் சனங்களுக்கு நான் யார கை காட்டுறேனோ அவங்கதான் பதவியில உட்கார முடியும். செல்வாக்கு எந்த குறையும் இல்லையே. சாமி வித்தியாசமா சிரிக்கிறீங்க. நீ குடுக்கற இடத்துல இருக்கிற முடியும், ஜனங்க உன்னைய யோசிக்கவே மாட்டாங்க. தர்மவான் நல்லவன்னு ஏத்துப்பாங்க. கொடுக்கறவனுக்கு தகுதி அவசியம் இல்ல சிவபதி. இப்ப கை நீட்டி வாங்கணும்னு நீ நினைக்கிறியோ அவங்க குணம் மாறிடும். இருக்க உலகத்துக்கு நல்லவங்க அவசியம் இல்ல, நல்லவங்க மாதிரி நடிக்க தெரிஞ்சாலே போதும். நீ இப்ப நான் என்ன செய்யணும்? நடிக்கணுமா? நம்ப வைக்கணும். இப்படி சாமி நல்லவனா தெரிய முதல்ல உன் வீட்டுல நீ நல்லவனா இருக்கணும். நீ வீட்டுக்கு நான் நல்லது தானே செய்யறேன், எல்லாரும் என்ன நம்புறாங்களே. மகன் மருமக எங்க? நீ என் பக்கத்துல நின்னாங்களே, அவங்கதான் என் மகன் மருமகக்கு ஒரு பையன் தானா? அரசியல் வாழ்க்கைக்கான முதல் நம்பிக்கைய நீ மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும். 2வது மருமக சக்தி இந்த வீட்டுக்கு திரும்ப வரணும். வீட்டுக்கு நல்ல தலைவன்னா நாட்டுக்கும் நல்ல தலைவனா மக்கள் நம்புவாங்க. சக்தி பெரியது சிவபதி, இதுல புரியுது சாமி. அவ ஒரு ஏமாத்துக்காரி. சிவபதி நீ நல்லவனா மாற போறது இல்ல, நம்ப வைக்கதான் போற. வீட்டுக்கு வரவை, அதுல இருந்து உன் அரசியல் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். நீ கண்கூடா பாப்ப. மருமகளை வரவை. நீ மன்னிச்சிருங்க, நீங்க சொல்லும் போது நான் மறுக்க கூடாது. என் நிலைமைய சொல்லணும். என் குடும்பத்திலேயே நான் தோத்து போன மாதிரி ஆயிருமே. வெளியே ஜெயிச்சு என்ன புண்ணியம்? நிலைமை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா சிவபதி? இந்ததும் நடக்க போவதும் நான் எழுதின தீர்ப்பு, அதை புரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்றத அப்படியே செய் போதும். உன் அரசியல் கனவு எல்லாமே வீட்டுக்கு வெளியே இருந்தே சக்தி வீழ்த்திடுவா. எதிரில வைக்கணும், துரோகிய கண்முன்னே நிறுத்தணும். யாரு வேணுமோ அவங்க உன் கட்டுப்பாட்டுல இருக்கணும். அது தந்திரமா நடக்கணும். ராஜதந்திரியா நீ இருந்தாதான் ராஜாங்கத்துக்கு ஆசைப்படலாம். நீ அழி, இல்லாட்டி அது உன்னை அழிச்சிரும். இருந்த இலக்கு இருந்தா அதை அடைய 1000 வழி கிடைக்கும். சின்ன பையன் கூட பேசி அவன் மனைவிய வீட்டுக்கு வர வை. இப்பவே நடக்கணும். அப்பா கால் பண்றாரு. ஏமாமாண்ணா, அவன் ரோசக்காரனாச்சு, இப்பெல்லாம் பண்ண மாட்டாரு. நான் இல்லாம எங்க அப்பா ஒரு நாள் கூட இருக்க மாட்டாரு. பத்தி சொல்றாரு, என் ரத்தம்ல வீம்பு இருக்கதான் செய்யும். போன் போட்டா எடுக்க மாட்டேறான். திரும்பியும் கூப்பிடுவாரு. பாக்குறியா மாமா? மாமா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி போன் பண்ணிட்டாரு. வீட்டுக்கு வந்து சேரு. கேட்கலையே, வந்து சேரு. கரெக்டா கூப்பிடுங்கப்பா. நான் மட்டும் வர்றதா இருந்தா எப்பயும் வந்திருப்பேனே. உன் பொண்டாட்டியோட வீட்டுக்கு வா, போதுமா? நான் சக்தி கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன்ப்பா, வைக்கிறேன்ப்பா. பதி சொல்றாரு, பொண்டாட்டிய கேட்கணுமாம்ல. பெரிய இவரு சாமிஜி பேச கேட்டதுனாலதான் இவங்கிட்ட எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. வான்னு சொன்னா டக்குன்னு போயிடக்கூடாது மாமா, சக்தி தப்பு பண்ண மாதிரி ஆயிரும்ல, அதனாலதான் விட்டு போட்டேன். வான்னு சொல்லிட்டாருல. அடுத்த போன் கால்குள்ள நானும் சக்தியும் தயாரா இருக்க. எப்ப கூப்பிடுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் மாமா. அதோட நானும் சக்தியும் கெத்தா வாழணும் மாமா, அதுதான் என் ஆசை. இப்ப வேணாலும் வா வேலா, தங்கி சாப்பிட்டு சந்தோஷமா போங்கப்பா. போறப்ப பிடிக்காம தான் சக்தி வந்தா, இப்ப போறப்ப அவ என்ன புருஷனா ஏத்துக்கிட்டா. கேட்டப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு மாமா. இந்த வீட்டை லக்கி வீடாதான் பாக்குறேன். கிட்ட கேளு மாமா, நம்மளே இந்த வீட்டை வாங்கிடலாம். டிவேல் வசந்த மாளிகை பேரை போட்டு அப்பப்ப அவுட் ஹவுஸ் மாதிரி இங்க தங்கிட்டு போவோம். சொல்றேன்னா இந்த வீட்டை சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன் மாமா. நான் போய் சக்தியை கூட்டிட்டு வரணும். சூரி சொல்றாங்க, நம்ம கரெக்டா தான் பண்றோம்மா. சொல்றாரு, நான் இங்க இருக்கேன். அவன் என்ன அவ்வளவு பெரியவனா? பாத்துக்கலாம். அவனை நம்ம இடத்துக்கு வர சொல்றோம், பதட்டம் இருக்கதானே செய்யும். பிரகாஷ் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். இல்ல என்ன வர சொன்னதும் வரவேற்பெல்லாம் பெருசா இருக்கும்னு நினைச்சேன், என்னை ஏமாத்திட்டீங்களே சொல்றாரு. வரவேற்பு பெருசா இருக்கும், போக போகதான் தெரியும் பிரகாஷ். அன்னைக்கு அவ்வளவு கோபமா பேசிட்டு இன்னைக்கு ரொம்ப கூலா சொல்றேன்னா நான் பலசாலின்னு நீ ஒத்துக்கிற, அவ்வளவுதானே? அதன் சொல்றாரு, பலம் என்னன்னு புரிஞ்சிருச்சு பிரகாஷ். வாத்தியார் பேசுறதுல உள்ளர்த்தம் இருக்கும் போல இருக்கே, எதுவும் சொல்ல மாட்டீங்களே. சூரி சொல்றாங்க, அவர் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னா 2 பொண்ணு வாழ்க்கைய வீணாக்க நினைப்பியா? பேச்சு ஒரு மாதிரியா வருது.
செல்விய கல்யாணம் பண்ணி குடுக்கறதா தானே பேச கூப்பிட்டுருக்கீங்க. என் தங்கம் செல்வி சேரனை அடிக்கிறாரு பிரகாஷ. ஏனாதன் சேரனை தள்ளி விடுறாரு. குட்டியோட எதிர்காலமே என் கையில தான் இருக்கு. கைய வச்சுட்டியே சேரா, உன் வீட்டுக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்திட்டியே. நான் சும்மா விட மாட்டேன். உன் குடும்பத்தை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு பாரு. குட்டியோட லட்சணத்தை வேலுவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே என் கூட ஒன்னா தங்கியிருக்கான்னு சொல்லுவேன். சம்பந்தப்பட்ட போட்டோ ஆனா அவளும் ஒரே இடத்துல இருந்ததுக்காண்டி ப்ரூஃப் எல்லாமே இந்த போன்ல ஆதாரமா இருக்குவே. இந்த நிமிஷத்திலேயே நான் நெட்ல ஏத்துறேன். வேலுவுக்கும் சிவபதிக்கும் பிளெக்ஸ் அடிச்சு ஓட்டுவேன். கைய தட்டிக்கிட்டே வர்றாங்க. பிரகாஷ், என்னை நீ எதிர்பார்க்கல. சக்தி அந்த போனை கொடு. போன்ல ஆதாரம் இருக்கா? பிரகாஷ் காட்டு. நானும் ஒரு நாள் தங்கி இருந்தோம் மாமே, அந்த போட்டோ ஆதாரம் எல்லாம் காட்டு பிரகாஷ், நான் பாக்கணும். சக்தி, நீ நெருப்போட விளையாடுற. என்ன நடந்துச்சுன்னு ஃபேமிலிக்கு வேணா தெரியாம இருக்கலாம். கடத்தி வச்சிருக்கப்ப நிழல கூட நெருங்கலன்னு நம்ப வைக்க குரலை மாத்தி பேச வச்சியே தவிர நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயமும் நடக்கல. அப்பா போட்டோ எடுத்தேன்னு சொன்னியே, எடு, நான் பதில் சொல்றேன். உன்னிக்கிட்ட வந்து நீ சம்பந்தப்பட்ட போட்டோ இருக்குன்னு சொன்னா நான் அழுது காலில் விழுவேன்னு நினைக்கிறியா? ஒரு ஆம்பளையாடா வேலை மாதிரி வேஷம் போட்டா நீ வேலன் ஆயிருவியா? அதனாலதான் இத்தனை நாளும் நான் வேலனை தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். விஷயம் இப்பதான்டா எனக்கு புரிஞ்சிச்சு. வேலை என்னை அடைய எந்த சூழ்ச்சியும் பண்ணல. கேவலமா பிளான் பண்ணி வேலை என்னைய கிட்னாப் பண்ண மாதிரி நாடகமாடி எவ்வளவு மட்டமான வேலையெல்லாம் பார்த்திருக்க. எல்லாம் சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? வாழ்க்கைய வீணாக்கும் போதே உனக்கு பலமான பதிலடி கிடைச்சிருக்கணும். என் தங்கச்சி வேணுமா சார் உங்களுக்கு? இந்த மாதிரி பொண்ணுங்களை தப்பான வழியில அடையிற எல்லாருக்கும் பாடம் சொல்ல ஒரு வழி இருக்கு. மெய்யநாதன் பொண்ணா, நான் உனக்கு பாடம் எடுக்க போறேன். இன்ஸ்பெக்டர் சார் உள்ள வாங்க. பிடிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர். என்ன சீட் பண்ணி கடத்தினா, இவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க சார். சரியான பாடத்தை உங்க மூலியமா இந்த சமுதாயத்துக்கு சொல்லி கொடுக்கணும். போங்க சார். கண்டிப்பா மேடம். உள்ள போட்ட ஆயுசுக்கும் வெளியே வராதபடி நான் பாத்துக்கிறேன் மேடம். நீ பண்ணக்கூடாத தப்ப நீ பண்ற. இழுத்துட்டு போறாங்க பிரகாஷ. இனிமேட்டு எந்த பயமும் இல்ல. செல்வி இனிமேட்டு வெளியே வரலாம், தைரியமா இருக்கலாம். நாளை பார்க்கலாம். பிலிப்பைன்ஸின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.